டைலர் சித்ரா. இப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம பஃப் ஸ்லீவ் ஒரு 3 ஃப்ளீட் வர மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஹைட்டு ஷோல்ட்ரு அந்த ஆம்கோல் கிட்ட மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணுங்க, சென்டர் பாயிண்ட் எடுத்து. இப்போ அந்த ஷோல்டர்லேருந்து அந்த பஃப் ஸ்லீவ்க்காக 3.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணணும் தள்ளி. மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பாருங்கள், இந்த மாதிரி வளைவு வந்து அந்த சென்டர் பாயிண்டில் வந்து ஜாயின் பண்ணணும். இவ்வளோ தான் கட்டிங்க. இங்கேருந்து எப்பவும் போல் 1/2 இன்ச்சு எடுத்து நம்ம கர்வ் போட்டுக்கணுங்க. அவ்வளோதான். அதுலேருந்து ஒரு பாருங்கள், இதுதான் பஃப் ஸ்லீவு. இது எப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஒரு 3 ஃப்ளீட்டு. அது நான் வந்து இந்த ஸ்டிச்சிங் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. பாருங்கள், இவ்வளோ தான் பஃப் ஸ்லீவ் கட்டிங். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. ஆம்கோல் கிட்ட லேசாக வந்து இந்த பிசுறு மட்டும் கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கைக்கிட்ட வந்து தையலில் பிசுறு வந்து